அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை நாடெங்கும் சீரும் சிறப்புமாக எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நமது விருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை நகரில் பாவேந்தர் மூவேந்தர் சந்திப்பில் கொடிமேடை அருகில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேசிய கொடியை நமது சிறப்பு விருந்தினர்கள் திரு துரைசங்கர்ஜியும் பாண்டவர் இல்லம் சின்னத்திரை நட்சத்திரம் ஸ்ரீ அனு அவர்களும் சேர்ந்து கொடியேற்றி வைபவத்தை சிறப்பு வைப்பார்கள் என்று அதன் பிறகு பரிசளிப்பு விழா மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நகர் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் மூவேந்தர் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அந்த கொடிமேடையிலே திரு சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ துரைசங்கர்ஜி அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்து 78வது சுதந்திர தின விழாவை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பார்கள். இப்பொழுது தேசிய கொடியானது ஏற்றப்படவிருக்கிறது, ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அந்த தேசிய கொடிக்கு நம்மளுடைய மனமார்ந்த வணக்கங்களை. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நம்முடைய பாரத திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சொர்ணாம்பிகை நகர் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் மூவேந்தர் சாலை சந்திப்பில் அமையப்பட்டுள்ள கொடிமரத்தின் தேசிய கொடியானது ஏற்றப்பட்டு தேசிய கீதத்துடன் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவானது தொடங்கப்பட்டது. விழாவின் தொடக்கத்திலே நம்முடைய பாரதத்தினுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக தேசிய பாடல் ஒன்று பாடப்பட்டு அதன் பிறகு விழாவை நம்முடைய சொர்ணாம்பிகை நகர் தலைவர் திரு பால்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார்கள். பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம். பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம். பாரத மண்ணில் பிறந்தது பேரு என்றே உணர்ந்திடுவோம். பாரத மண்ணில் பிறந்தது பேரு என்றே உணர்ந்திடுவோம். பாரத தாயின் பழமை பெருமை என்றே உணர்ந்திடுவோம். பாரத தாயின் பழமை பெருமை என்றே. அடுத்து வரவேற்புரை அடியேன். இந்த நம்முடைய பாரத திருநாட்டின் 78வது இந்த சுதந்திர தின விழாவை நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பிகை நகர் பகுதி நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நாம் இதை அற்புதமாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இத்தருணத்திலே இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்துவதற்காக நம்முடைய சொர்ணாம்பிகை நகர் பகுதி நலவாழ்வு சங்கத்தினுடைய தலைவர் திரு பால்ராஜ் அவர்கள் விழாவை தலைமையேற்று நடத்த வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பகுதியின் சார்பாக மக்களின் சார்பாக வருகவென வரவேற்று அடுத்து இந்த சொர்ணாம்பிகை நகர் பகுதியினுடைய நமது விருகம்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மற்றும் காளியம்மன் கோயிலுடைய தக்கார் அலங்காவலராக அமைந்து
இந்த விருகம்பாக்கம் பகுதியிலே பல நற்பணிகளை அறப்பணிகளை செய்து கொண்டு மேலும் தேசப்பணிகளை தேசியம் தெய்வீகம் இரண்டு கண்களாக கொண்ட நம்முடைய தேசத் தலைவர்களைப் போல் இவரும் நம்முடைய துரைசங்கர்ஜி அவர்களும் தேசமும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு பெரும் சேவையை ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய சொன்னாமி நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வரவேற்புரையை தொடர்ந்து நம்முடைய சொன்னாமி நகர் தலைவர் திரு பால்ராஜ் அவர்கள் தலைமை உரை ஆற்றினார்கள். முதலில் என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையரை வணங்கி கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிதூரியின் எல்லா பிழையும் இணையா பிழையும் ஐந்தெழுத்தை தொழார் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்த அருவாய் ஸ்ரீ கட்சி ஏகமுனே என்று இறைவணக்கத்தை செலுத்தி நமது தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை தற்பொழுது நமது நகரில் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு சிறப்பு விருந்தினராக நமது விருகம்பாக்கம் தொகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலின் தக்காரும் ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் தக்காரும் ஆகிய திரு துரைசங்கர்ஜி அவர்களையும் அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். அதற்கு கல்வி பரிசு வழங்குவதற்காக குழந்தைகளுக்கு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நமது நகரில் வசிக்கும் அருள் அமுதம் சமய அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு பார்த்தசாரதியிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் ஏற்பாடு செய்திருந்த சின்னத்திரை புகழ் திரு அனு அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துவார்கள். அவர்களையும் வருக வருக என நமது சங்கத்தின் சார்பில் அழைக்கின்றேன். மற்றும் நமது சங்கத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீ சக்திவேல், செயலாளர் திரு முருகன், பொருளாளர் சேவியர் மற்றும் ஆலோசகர் திரு கமலக்கண்ணன் அவர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளை அனைவரையும் இந்த காலை நேரத்தில் உங்களை அன்புடன் வருக வருக என அழைக்கின்றேன். நமது நகர்ல என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இதில் சொல்லிட்டு முதல்ல போன வருஷம் சொன்னதுதான் கேமரா போட்டிருக்கோம். தற்போது நமது நகரில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னாக்க நம்மளோட ட்ரைனேஜ் தண்ணி இப்போ போக மாட்டேங்குது. எல்லாரும் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கம்ப்ளைண்ட் இதுக்கு போயிருக்கு. நம்ம சிஎம்டபிள்யூ போயிருக்கு. அதுக்கு நான் அவங்களை தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு நம்ம அபிராமி நகர் ஆலோக் ஸ்கூலு இந்த சொன்னாபினருக்கெல்லாம் தனியாக ஒரு கனெக்ஷன் இங்கே கொண்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அதை என்ன பண்ணல, ஏன்னா அந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் கொடுக்கல. அதனால உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் தினமும் ஈவினிங் 6 மணியிலேருந்து 10 மணி வரையிலும் பம்ப் பண்ணுறோம். அப்போதான் உங்களுக்கு போகும். அது வரையிலும் அந்த கனெக்ஷன் கொடுக்கறது வரையிலும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நமக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி க்ளீன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முக்காவது இருக்க தான் செய்யுது. அதுக்கு காரணம் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரல நமக்கு மெட்ரோ வாட்டர் தண்ணி ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து நமது 128 வார்டையும் ஜல்ஜீவன் திட்டத்தில் சேர்க்க போறாங்க. அதாவது 24 hours உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு மீட்டர் பொருத்திடுவாங்க. உங்க வீட்டில் இருக்கிற சொல்லியிருக்காங்க, உண்மையா போய் எனக்கு தெரியாது. உங்க வீட்டில் இருக்கிற போர் கிணறு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அவங்க இப்போ கோயம்புத்தூர் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம சொன்னாப்பினாலே ஆளை வச்சு நிறைய எத்தனை கிணறு இருக்கு, எத்தனை போர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டு யார்கிட்ட எப்படின்னு கேட்டு அதை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல 120 வார்டுக்கு தண்ணிங்கிற பிரச்சனை வராது, சுத்தமான தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் கேட்டதில்ல. ஏஇ மெட்ரோ அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இந்த சேரன், சோழன், பாண்டியன் இந்த 3க்கு ரோடு போட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மூவேந்தரில் இருக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சாங்கத்துல அவங்களுக்கு மட்டும் ரோடு போட்டாங்க அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு அது இப்போ சேங்ஷன் ஆயிடுச்சு,
இனிமேல் நாங்க போட போறோம். ஆனா உங்க மூவேந்தர் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்கள 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு போடக்கூடாது. ஏன் சார் என்ன ஏன் போடக்கூடாதுன்னா, நீ ரோடு வந்து பறிக்காம போட்டுறீங்க, எங்களால் பற்றி ரோட்ல இருக்கிறவங்களோட கேட்டெல்லாம் அடிப்படுத்து திறக்க முடியாது, அதை சரி செஞ்சுட்டு தான் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோடு போட்டாங்க பார்த்தீங்களா, போடும்போது நானும் நமது செயலாளர் அவர்களும் போடக்கூடாதுன்னு வந்து உட்காந்து நைட்டு 11 மணிக்கு இது பண்ணணும், பறிச்சுட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க பறிக்கிறது இல்லை, இதை தடுக்கவும் முடியல. கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பறிச்சுட்டு தான் போடுது. அதனால இதில் ஸ்டாம் வாட்டர் வர போட போறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டாம் வாட்டர் வருதான், அப்போ ஸ்டாம் வாட்டர்னா அது இன்னொரு 1/2 அடி மேலே போகும் இல்லையா? அப்போ கேட்ட எப்படி திறப்பீங்க? தண்ணி உங்களுக்கு உள்ள வரும். அதான் பிரச்சனைன்னு இந்த மூவேந்தர் வந்து ஒரு 4 கம்ப்ளைண்ட் வந்துருக்கு சார், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாரு. சரி, அதுக்காக ஒரு மீட்டிங்கை போடுங்க, அவங்கள வந்து கூப்பிட்டு பேசுவோம், அப்புறம் என்ன நடவடிக்கை எடுப்போம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு உங்களுடைய மீட்டிங் பண்ணும்போது தயவு செய்து வந்து அதுக்கு என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா எப்படி செய்யலாம், நமக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணியை நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அழைப்பு வரும்பொழுது நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு அதற்கான சொல்யூஷனை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் தற்போதைய. அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால், குப்பை பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆகிட்டு இருக்கு, ஆனா நிறைய சமயத்தில் சால்வ் ஆகல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாரும். ஆனா அது அப்பப்ப நான் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நிறைய பாத்தீங்கன்னாக்கா 3 நாளைக்கு மட்டும் இங்க இந்த இடத்துல குப்பை இருந்து அதை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லி இப்போ அவங்க இதை எடுத்திருக்காங்க. எடுத்து சொன்னாதான் அவங்க செய்கிறார்கள். அதனால் அந்த நமது அம்பேத்கருடைய நமது ஏரியாவுக்கான சூப்பர்வைசர் திரு கார்த்திக் அவர்களிடமும் பேசியிருக்கிறேன். இல்லை சார், அது ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஆள் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இன்னொரு 10-15 நாள்ல அந்த பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை நீங்கள் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னா அது நோட் பண்ணி அது சரி செய்யப்படும் என்பதை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அற்புதமான தேசிய கொடியை ஏற்றி வைத்த திரு ஸ்ரீ துரைசங்கர்ஜி அவர்கள் கைகளால் எல்லோருக்கும் இனிப்புகளை அவர்களும் திரு அவர்கள் சின்னத்திரை நட்சத்திரம் திரு அணு அவர்களும் இனிப்புகளை வழங்குவார்கள். விருகம்பாக்கம் ஸ்ரீ சொர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நம்முடைய பாரத திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உள்ள நிர்வாகிகள், இந்த பகுதி வாழ் பெரியோர்கள், தாய்மார்கள், அன்புக்குரிய என்னுடைய சகோதரர் திரு பார்த்தசாரதி அவர்கள், இங்கே நடைபெற்ற இந்த போட்டிகளில் எல்லாம் கலந்து கொண்ட அன்பு குழந்தைகள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடல் ஒன்று பாடுறேன். முன்னாடி பாடினவர் மாதிரி இல்லை, எல்லாரும் சத்தம் போட்டு வாயிட்டு நீங்க பாடலாம். அந்த மாதிரி தான் நீங்க பாடுற அளவுக்கு தான் நான் பாடுவேன். ஒரு பாடல் பாடுறேன், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத வந்தே மாதரம், பாரத வந்தே மாதரம், ஜெய பாரத வந்தே மாதரம், ஜெய பாரத வந்தே மாதரம், தாயின் தாலில் வாழ்வாம் மலரால். இன்று நம்முடைய தேசம் முழுக்க நம்முடைய பாரத திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழாவை வெகு விமர்சையாக நாடு முழுக்க கொண்டாடி
குறிப்பா 75வது ஆண்டு நாம் கொண்டாடி இருக்கிற போது ஒரு செய்தி நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமர் சொன்னாரு, வீடுகள் தோறும் நம்முடைய தேசிய கொடியை ஏற்ற வேண்டும், ஏற்றி கொண்டாடப்பட வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் சொன்னார். இந்த தடவை அதே தான் வந்துட்டு இருக்கு. அது இந்த நகலை நான் பார்க்கிற போது, நான் உள்ள நுழைஞ்சதில் பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேசிய கொடி பறக்கக்கூடிய அந்த காட்சியானது மிக அற்புதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய நலவாழ்வு சங்கம். ஒரு நலவாழ்வு சங்கம் இருந்தா அந்த பகுதியினுடைய, ஏற்கனவே அவர் சொன்னது போல, சில பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நலவாழ்வு சங்கத்தினுடைய இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு நாம் இருக்க வேண்டும். ஒற்றுமையோடு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமையை மிக அற்புதமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நலவாழ்வு சங்கமாக இந்த நிர்வாகம் நிர்வகித்துக் கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அற்புதமாக நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களே என்று அந்த பிரிவினை பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான உரையை ஆற்றிய ஜி அவர்களுக்கு, துரைசிங்கர் ஜி அவர்களுக்கு நம்முடைய நகர நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ அடுத்து சின்னத்திரை நட்சத்திரம் அனு அவர்கள் அடுத்து ஒரு ஷூட்டிங் அவங்க வேகமாக கிளம்பணும். அவங்க ஏற்கனவே முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசும்போதே அவங்க சொன்னது என்னன்னா, நான் 9:45 கிளம்பிடணும், 10 மணிக்கு நான் லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையான விஷயந்தான். சில பேர் சொல்லுவாங்க, அவங்க உண்மையிலே கிளம்புறாங்க. அதனால் அவர்கள் கைகளால் ஒரு 4 குழந்தைகளுக்கு முதலில் பரிசுகளை கொடுத்து விட்டு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு. Thank you all for having me on this very special day. என்னன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஷுவலாக எவ்ரி இயர் ஸ்கூலில் போய் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது மேண்டேட்ரி ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங். அப்படி இருந்த ஒரு பீரியட் தாண்டி இவ்வளோ வருஷமா என்னடா நம்மளால ஃப்ளாக் ஹாய்ஸ்டே பண்ண முடியலையே, பார்க்க முடியலையே, ஒரு நேஷனல் ஆந்தம் பாட முடியலையே அப்படின்னு இருந்த ஃபீல் லைக் என் சிஸ்டர் கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் இருந்தது. பட் இந்த இயர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் நான் இங்கே உங்கள் எல்லாரோட இருக்கேன், ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நேஷனல் ஆந்தம் பாடியிருக்கோம். ஸோ வெரி ஸ்பெஷல். இட் பிரிங்ஸ் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட் டேஸ். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ரொம்ப அற்புதமாக பாருங்க, அதான் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி உள்ளே இருக்குது, எல்லார்கிட்டையும் உள்ளே இருக்குது, அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அனு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து அவர்கள் கைகளால் ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் இந்த பரிசுகளை வழங்கி, அதன் பிறகு சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்முடைய நகர் சார்பாக மரியாதைகளை செலுத்துவோம். இப்பொழுது பரிசுகளை அனு அவர்கள் கைகளால் நடத்துவார்கள். தலைவர் முதலாவதாக நமது நகரில் வசிக்கும் 10th and 12th படித்தவங்களுக்கான கல்வி ஊக்கப்பரிசு, கல்வி பரிசு. இந்த பரிசு முழுவதையும் தொடர்ந்து 15 வருடமாக ஏற்றுக்கொண்டு அதை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருப்பவர் நமது நகரில் வசிக்கும் தொழிலதிபர் திரு கமலக்கண்ணன் என்பதை திரு கமலக்கண்ணன் அவர் இவர் எல்லாத்தையும் நல்லாவே தெரியும். தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த மறுப்பும் அவர் செய்ய மாட்டார். அவர் மூலமா கொடுக்குறோங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பரிசு ஐயா கொடுங்க. 10th State Board G. Kiran 467 out of 500. அம்மா அப்பாவோட வரணும். அம்மா அப்பா பேரண்ட்ஸ் இருந்தால் கூட வாங்க. Congratulations. Big class for his mother. இந்த 10th 12th பசங்க மார்க் வாங்குறதுல இந்த பேரண்ட்ஸோட பங்கு ரொம்ப பெருசு. Second prize goes to E. Karthikayani 432 out of 500. அம்மா வாங்க. இந்த பக்கம் திரும்பி வாங்க. இந்த பக்கம் கேமரா பாரு. கேமரா ஆனா இது ஸ்கில் செக். Third place goes to T. Madhumita
412 out of 500. Kailash. அடுத்து நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக 10th முடிஞ்சிருச்சு. 10th சிபிஎஸ்சி யாரும் இல்லை. அடுத்தது 12th பார்த்தீங்கன்னாக்க சிபிஎஸ்சியில் மெட்ரிக்கில் யாருமே மெட்ரிக்கில் சிபிஎஸ்சியில் யாரும் கிடையாது. அந்த மெட்ரிக்கில் உள்ள ஸ்கூலில் உள்ள படித்த பசங்களையும் பார்த்தா நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருந்தோம். குறைந்தது 75% இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தோம். அந்த 75% வாங்கினவங்க யாருமே இல்லை. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் 600க்கு 445, அதாவது 450க்கு 445 தான் வாங்கியிருக்காங்க, 74%. பட் ஆனால் இருந்தாலும் வேற யாரும் அப்ளை பண்ணாததுனால அவங்களுக்கு ஆறுதல் பரிசா கொடுக்குறோம். ஒலிம்பிக்ஸ்ல கிடைக்கல சீக்ரெட்ரி ஒலிம்பிக்ஸா வினேஷ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க கொடுக்குறோம்ல, ஒரு பர்சன்ட் கம்மியானாலும் நாங்க ஒரே ஒரு இதுக்கு முன்னாடி 10th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் 467 வாங்கியிருப்பாங்க. அது இந்த பொண்ணோட தம்பி, இவங்க அக்கா 12th. இவங்களும் 10th இங்க வாங்குனாங்க. 10th போன வருஷம் வாங்கினாங்க. இப்போ 2 பேரும் வாங்கியிருக்காங்க. அதுதான் இங்க ஒரு கேள்வி. அப்படியே அனௌன்ஸ் பண்ணலாம். சொல்லுங்க. இப்பொழுது நம்முடைய 78வது சுதந்திர தினத்தினுடைய சிறப்பு விருந்தினர் துரைசிங்கஜி அவர்களுக்கு நம்முடைய நகரனுடைய அதிபர் தொழிலதிபர் கமலக்கண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து இந்த ஒரு நினைவு பரிசினை அவர்கள் வழங்குவார்கள். நினைவு பரிசினை அவர்கள் வழங்குவார்கள். ஸ்ரீ துரைசிங்கஜி அவர்களுக்கு இந்த 78வது சுதந்திர தின சொன்னாமையினர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சின்ன திரைப்புகள் அணு அவர்கள். மற்ற இடங்கள்லாம் பல வந்து சால்வை பொத்துவோம். நாங்கள் வந்து கதர் சுதந்திர தினம் நம்முடைய கதராடையை பொன்னாடையாக கொண்டு அவர்களுக்கு நம்முடைய நகர் தலைவர் அவர்கள் மேடம் தலைவருடைய துணைவியார் அவர்கள் சால்வை அணிவித்து இங்கு பாருங்க. வாங்க 3 பேருமே நெல்லுங்களே. ஒண்ணா இருக்கு. வாங்க 3 பேரும் சேர்ந்து 3 பேரும் பெருமங்க ஆட்டுறீங்க. இதுல சின்ன திரைப்புகள் பாண்டவர் இல்லம் மனோகலேவா அணு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக வழங்குகின்றோம். இருவரும் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய அனந்த கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த சுதந்திர விழாவில் கலந்து கொண்டு நம்மளை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. சொர்ணாம்பி நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அற்புதமான சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நகர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசுகள் வழங்கி கதராடை அணிந்து கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களுக்காக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நகரில் நடைபெற்ற பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டது. அந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதாவது பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் இந்த சுதந்திர விழா கொண்டாட்டத்திலே இடம்பெற்றது. குறிப்பாக ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டி,
அப்புறம் சதுரங்க போட்டி, அது மட்டுமல்லாமல் பெண்களுக்காக டாப்பிங் த பால் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டியும், ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பல்சுவை போட்டியாக வெங்காயம் உரித்தல் என்கின்ற போட்டியும் நடைபெற்றது. இவ்வாறாக பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய சொர்ணாம்பை நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நம்முடைய நகர் தொழிலதிபர் திரு கமலக்கண்ணன் அவர்களும் மற்றும் நம்முடைய நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆடவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்கள். மட்டுமல்லாது அனைத்து மாணவிகளும் எல்லோருக்கும் கரகோஷங்களை எழுப்பி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். அந்த அற்புதமான காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்து வெற்றி பெற்ற அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஒவ்வொருவரும் பரிமாறிக்கொண்டார்கள். மேலும் இந்த விளையாட்டுப் போட்டிகளெல்லாம் ஒருங்கிணைத்து அற்புதமாக லீட் எடுத்து நடத்தி கொடுத்தவர்கள் திரு குமார் அவர்களும், நம்முடைய நலவாழ்வு சங்க தலைவருடைய துணைவியர் அவர்களும் மற்றும் நகரத்தினுடைய மகளிர்கள் சில பேரும் இருந்து நடத்தி கொடுத்தார்கள். அத்தனை பேருக்கும் நம்முடைய சொர்ணாம்பிகர் நகர நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நன்றியை தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. we are grateful to her. நாங்கெல்லாம் ஏஜ் ஆகிருக்கோம். we are passing on the baton to குமார் சார், ஆர்த்தி. நெக்ஸ்ட் இயர் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் இன்னும் புதுசாக நியூ கம்மர்ஸ் இங்கே நகரில் இருக்காங்க. எல்லாருமே they should come forward. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளால ரொம்ப நாள் எந்த பொருள் கொடுத்தாலுமே ரொம்ப நாள் ஞாபகம் இருக்காது. நம்ம வந்து சொத்து கொடுப்போம், இது கொடுப்போம், ஆனால் we should treat memories. அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறது என்ன இருக்கும். இப்போ நம்மளாம் ஷேர் பண்ணுறோம், நாங்கள் ஆற்றுல குடிச்சோம், கிணத்துல குடிச்சோம், இந்த ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம டுகெதராக இருக்கணும். அதுக்கான ஒரு ஸ்மால் ஒரு இதான் இது, ஒரு ஸ்டெப் தான். இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய பண்ணலாம். இதுல ஒரு கோரிக்கை நான் தலைவருக்கு வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். மகளிர் அணியை உருவாக்கணும்னு நான் 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். நகரிலே இந்த ஒவ்வொரு வருடம் சுதந்திர விழா மட்டுமல்லாது நகருடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து அத்தனை செயல்களிலும் செயல்பாடுகளிலும் துணை நின்று ஒரு தூணா இருந்து இந்த நகரை தாங்கிக் கொண்டிருக்கிற திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் பால்ராஜ் அவர்கள் கதவணை அளித்து அவரை கௌரவிப்பார். நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம நகருடைய தலைவர் அவர்களுக்கு நம்ம வந்து இந்த பொன்னாடையை அனுபவிக்கணும். அது திரு கமலக்கண்ணன் அவர்கள் கைகளால் திரு பால்ராஜ் அவர்களுக்கு பால்ராஜ் அவர்கள் வந்து எடுனா உடனே அவர் எல்லாம் நிற்பார், என்னையா நிற்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களிலும் அவர் முன்னாடி வந்து ஓடோடி வந்து குழந்தை மாதிரி மட்டுமில்லாமல் ஒரு இளைஞராக இருந்து அற்புதமாக இந்த செயல்பாடுக்கெல்லாம் காரணமாக தூண்டுகோல இருந்த திரு மோகன் அவர்களுக்கு, செயலாளர் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை கதறான சொன்னதை வந்து நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா மோகன் அப்படி நான் குரல் கொடுத்தா போதும் ஓடி வந்திருப்பாங்க. என்ன அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம நேரத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கம்மி தான். அதனால அந்த அளவுக்கு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க போகும். சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக இன்று 78வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொடியேற்றிய துரை சங்கர்ஜி அவர்களுக்கும், மேலும் இன்று சிறப்புரையாற்றிய திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும், பரிசுகளை வழங்கிய செல்வி அனு அவர்களுக்கும்,
தலைமையேற்ற திரு பால்ராஜ் அவர்களுக்கும், முன்னுரை வழங்கிய திரு மோகன் அவர்களுக்கும், சிறப்பு ஆலோசகர் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விளையாட்டுப் போட்டிகள், வினாவிடா போட்டிகள், சதுரங்க போட்டிகள் ஆகியவற்றை நடத்திய பொறுப்பாளர்களுக்கும், மேலும் சிறப்பாக மகளிர் குழுவிற்கும் இன்று சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிகளை அமைத்துக் கொடுத்த அமைப்பினருக்கும் நன்றி. மேலும் இன்று சிறப்பாக நடைபெறுவதற்காக அனைவரும் ஒத்துழைத்த நம் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது அற்புதமாக நடைபெற்ற இந்த 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய சொர்ணாம்பி நகர் நலசங்கத்தின் சார்பாக கூல்ட்ரிங்க்ஸ், இனிப்புகள், சாக்லேட், மோர் மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள், பேனாக்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. இந்த அற்புதமான இந்த தின விழா கொண்டாட்டங்களை நம்ம சொர்ணாம்பி ஏற்பாடு செய்து கொடுத்த, அதுவும் விளையாட்டுப் போட்டிகளை குறிப்பாக நடத்தி கொடுத்து ஒருங்கிணைத்த திரு குமார் அவர்களுக்கும், திருமதி சுபா அவர்களுக்கும், திருமதி நிர்மலா நடராஜன் அவர்களுக்கும், திருமதி ஆர்த்தி விஸ்வநாத் அவர்களுக்கும் இத்தருணத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய சொர்ணாம்பி நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக மீண்டும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, எல்லோருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.